பட் ஆனால் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க கூட்டு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுருவோம். பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை போட்டுருவோம். அதனால் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டாச்சு. நம்ம பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுருவோம். மூடி போட்டாச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க கேரட் பீன்ஸ் பொரியல். இதுவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.